வணக்கம். உங்களுக்கான இந்த விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக திரட்டு. அதிலிருந்து செப்டம்பர் 29 தேதிக்கான ஒரு பகுதி. ஆமா. இதோட தலைப்பு வாய்க்கருவி. நம்ம பேச்சு, அதோட சக்தி, அப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பத்தி இது பேசுது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு நவீன மைக்க உருவகமா வச்சு ஆரம்பிக்குது. கரெக்ட். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இதுல இருந்து நமக்கு என்ன முக்கியமான பாடங்கள் கிடைக்குதுன்னு பாப்போம். ஆமா, இந்த வாய்க்கருவின்னு சொல்றது அது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி பேசுற மாதிரி தோணலாம். ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. நம்மளோட குரல், நம்ம வெளிப்படுத்துற விதம், இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு நம்மளே கேட்டுக்க வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வார்த்தைகளுக்கு என்ன தாக்கம் இருக்கு, அதுக்கு நம்ம பொறுப்பு என்ன, இதுதான் முக்கியம். அப்போ சுருக்கமா சொன்னா, நம்ம பேச்சு மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், அதுதானே? அதுதான் அடிநாதம். பயனுள்ளதா இருக்கணும். சரி, அந்த மைக் உருவகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமா? அதுவே ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி தெரியுது. முதல் கருத்து அதுதானே? ஆமா. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இருக்கிற மைக் இருக்கு இல்லையா, அது நல்லது கெட்டதை ரெண்டையுமே பெருக்கி காட்டும், சத்தமா கேட்க வைக்கும். அதே மாதிரிதான் மனுஷனோட பேச்சுன்னு சொல்லுது. இது இன்னைக்கு காலத்துக்கு ரொம்ப பொருந்தது. எப்படி சொல்றீங்க? இல்ல, மைக் ஒரு கருவிதானே. அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, என்ன கொடுத்தாலும் பெருக்கும். நம்ம பேச்சு திறனும் அப்படிதான். அது ஒரு பவர்ஃபுல் டூல். சரி. ஆனா ஆதாரம் ஒரு முக்கியமான கண்டிஷன் வைக்குது பாருங்க. மனிதன் அர்த்தமற்ற கருத்துக்களின் வாய்க்கருவியாக மாறக்கூடாது. ஓ, அப்படியா? ஆமா, அவன் பேசுவது எப்போதும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இதுதான், இந்த பயனுள்ளதாக இருக்கணுங்கிறது தான் இங்க சவால். புரியுது. ஆனா இந்த பயனுள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா தகவல் சொல்றதா, இல்ல அட்வைஸ் பண்றதா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி. இப்போ நம்ம நாள் பூரா பேசிட்டே இருக்கோம். போன்ல, மீட்டிங்ல, சோஷியல் மீடியால. எதெல்லாம் பயனுள்ளது, எதெல்லாம் அர்த்தமற்றது? ஆமா, அதான். அதாவது பயனுள்ளதுன்னா கேட்கறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லது செய்யணும். ஒரு புது விஷயம் கத்துக்கலாம், இல்ல ஒரு தெளிவு கிடைக்கலாம், இல்ல ஒரு ஆறுதல், ஊக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பக்கம் போக உதவலாம். இது மாதிரி. அப்போ அர்த்தமற்றதுனா? அது இதுக்கு நேர் எதிர். சும்மா வதந்தி பேசுறது, புறம் பேசுறது, தேவையில்லாத விமர்சனம், சும்மா வெட்டி பேச்சு, டைம் பாஸ் பண்றது. ஆமா, நேரத்தை வீணாக்குறது, அப்புறம் நெகட்டிவிட்டியை பறக்கிறது. இதெல்லாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. சொல்லப்போனா தீங்கூட செய்யலாம். நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளைவு இருக்குன்னு நினைச்சுக்கணும். நிஜம்தான். சில சமயம் யோசிக்காம பேசுற வார்த்தைகள் கூட ரொம்ப காயப்படுத்திரும். அப்போ இந்த பயனுள்ள பேச்சுங்கிற ஐடியா நம்ம டெய்லி பேசுற விதத்தை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நம்ம நோக்கம் என்ன? கரெக்ட். நம்ம நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, சில சமயம் பேசாம இருக்கிறது கூட ஒரு விதமான கம்யூனிகேஷன் தான். ஓ, அப்படியா? ஆமா, அர்த்தமில்லாதத பேசுறத விட பேசாம இருக்கிறது எவ்வளவோ மேல். இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆதாரம் ஞானிகள், புனிதர்கள்லாம் பேச்சு எப்படி கையாள்றாங்கன்னு சொல்லுது பாருங்க. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங். ஆமா, அதுதான் அடுத்த பாயிண்ட். ஞானிகள் வார்த்தைகளை ரொம்ப கவனமா கையாள்றாங்க. அவங்க அமங்கலமான எதுக்கும் வாய்க்கருவியா இருக்க மாட்டாங்களாம். இந்த அமங்கலமானனா என்ன? அமங்கலமானனா பொதுவா தீங்கானது, நெகட்டிவானது, அமைதியை கெடுக்கிறது, வளர்ச்சிக்கு உதவாதது அப்படின்னு எடுத்துக்கலாம். வெறும் கெட்ட வார்த்தை மட்டும் இல்லையா? இல்லல்ல, அது மட்டும் இல்ல. மத்தவங்கள தாழ்த்தி பேசுறது, அவநம்பிக்கைய தூண்டுறது, பிரிவினைய உண்டாக்குறது, தேவையில்லாத பயத்தை உருவாக்குறது, இது எல்லாமே அமங்கலமான பேச்சுதான். ஞானிகள் இதுல அவங்க சக்தியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி, அப்ப அவங்க என்ன செய்வாங்க? ஆதாரம் 2 வழி சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, கரெக்ட். 2 வழிதான். ஒன்னு ஆக்கப்பூர்வமான பேச்சு, அதாவது பயனுள்ள, நல்ல, உண்மையான விஷயங்களை பேசணும். இல்லன்னா மௌனம், சிம்பிள். ஒன்னு நல்லத பேசு, இல்ல பேசாத. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமா? நம்மளால எப்பொழுதும் பாசிட்டிவா, கன்ஸ்ட்ரக்டிவா பேச முடியுமா? இது ஒரு லட்சிய நிலைதான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை பார்க்கணும். இது சும்மா பேச்ச கண்ட்ரோல் பண்றது இல்ல. இது மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். ஆமா. எப்ப பேசணும், என்ன பேசணும், எப்ப பேசாம இருக்கிறது நல்லதுன்னு உணர்ந்து செய்யறது. மௌனம்ங்கிறது சும்மா இல்ல, அதுவும் ஒரு சக்தி தான்.
பல சமயம் வார்த்தையை விட மௌனம் நிறைய சொல்லிரும். அந்த மௌனத்தோட சக்தியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பேசாம இருக்கிறது எப்படி சக்தியாகும்? சில பேர் அதை பலவீனமா கூட நினைக்கலாமே. நினைக்கலாம். ஆனா ஞானிகள் பார்வையில மௌனம்ங்கிறது அர்த்தமில்லாத பேச்சுல சக்திய வீணாக்காம இருக்கிற வழி. கவனத்தை குவிக்க உதவும். தேவையில்லாத சண்டையிலிருந்து விலகி இருக்கலாம். சரி. சில சமயம் ஒரு சூழ்நிலையோட தீவிரத்தை உணர்த்தவோ இல்ல நம்மளோட ஆழமான அனுதாபத்தை காட்டவோ கூட மௌனம்தான் பெஸ்ட். இது ஒரு சுய கட்டுப்பாட்டோட அடையாளம். வார்த்தை ரொம்ப மலிவா கிடைக்கிற இந்த காலத்துல எப்ப பேசாம இருக்கணும்னு தெரியறது பெரிய விஷயம். இது யோசிக்க வைக்குது. நம்ம வேகமான உலகத்துல மௌனமா இருக்கிறது ஒரு மாதிரி அசாதாரணமா தெரியுது. ஆனா அதோட மதிப்பு தேவை புரியுது. சரி, இப்போ அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம். ரொம்ப ஆழமான கருத்துன்னு சொன்னீங்களே, வேதாந்தத்தோட தொடர்புடையது. ஆமா, இதுதான் இந்த பகுதியோட ஆன்மீகமான மையம். ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தனது தனித்துவத்தை, அதாவது இண்டிவிஜுவாலிட்டி, இறைவனிடம் ஒப்படைக்கும்போது சரண்டர் ஆகும்போது, ஆமா, சரண்டர் ஆகும்போது அவன் தெய்வீகத்தின் வாய்க்கருவியாக மாறுகிறான், மவுத்பீஸ் ஆஃப் டிவினிட்டி. அப்போது அவன் பேசுவது தெய்வத்தின் குரலாக இருக்கிறது, வாய்ஸ் ஆஃப் தி டிவைன். ஆமா, இதுக்கு கீழே வேதாந்தம்னு கூட போட்டிருக்கு. இது மேலோட்டமா பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தோணலாம். ஆமா, இந்த தனித்துவத்தை ஒப்படைத்தல்னா என்ன? நம்ம பர்சனாலிட்டியை இழக்கிறதா? அப்புறம் தெய்வத்தின் குரலா பேசுறதுனா கடவுளே நேர்ல பேசுற மாதிரி அர்த்தமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி நேரடி அர்த்தம் இல்ல. தனித்துவத்தை ஒப்படைக்கிறதுனா அடிப்படையில நம்ம அகங்காரம், ஈகோ இருக்குல்ல, அந்த நான், என்னோடது, ஏன் கருத்துங்கிற அந்த சின்ன வட்டத்தை தாண்டி போறது. ஓ, பொதுவா நம்ம பேச்சுல நம்ம இஷ்டங்கள், வெறுப்புகள், நம்மள பத்தின ஒரு இமேஜை காப்பாத்திக்கிற முயற்சி, இதெல்லாம் கலந்துருக்கும். இதுதான் நம்ம தனிப்பட்ட குரல். அதாவது நம்ம சுயநலம் இல்ல நம்ம ஈகோ அதுல தெரியுதுன்னு சொல்றீங்களா? பெரும்பாலும் அப்படிதான். ஆனா ஒருத்தர் தன்னை முழுசா ஒரு உயர்ந்த உண்மைக்கோ இல்ல கடவுளுக்கோ அர்ப்பணிக்கும் போது, அது பக்தியால இருக்கலாம், ஞானத்தால இருக்கலாம், அந்த தனிப்பட்ட ஈகோ கரைஞ்சு போகுது. அவர் ஒரு தூய்மையான கருவியா மாறிடுறார், பியோர் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. ஆமா. அப்போ அவர் பேசுற வார்த்தை அவரோட பர்சனல் விருப்புல இருந்து வராது. அப்போ எங்க இருந்து வரும்? அதுதான் தெய்வத்தின் குரல்னு சொல்றதா? ஒரு வகையில அப்படிதான். அது ஒரு உயர்ந்த ஞானத்தோட, ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தோட வெளிப்பாடா இருக்கும். இப்போ ஒரு புல்லாங்குழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஊதுறவரோட காத்து அது வழியா போய் நல்ல மியூசிக்கா வருது இல்லையா? அது மாதிரி அந்த மனிதர் தெய்வீக உண்மையை வெளிப்படுத்துற ஒரு சேனலா மாறிடுறார். ஓ, ஒரு வாய்க்கால் மாதிரி. கரெக்ட். அவர் பேசுறது தனிப்பட்ட கருத்தா இல்லாம உலக நன்மைக்கு, உண்மைக்கு, வழிகாட்டுதலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இது ஒரு பாசிவ் ஸ்டேட் இல்ல, ரொம்ப ஹை லெவல் அவேர்னஸோட ஹெக்கிற நிலை. அந்த ஸ்டேஜ்ல பேச்சுங்கிறது சுய வெளிப்பாட்டை தாண்டி சத்தியத்தோட வெளிப்பாடா மாறிடுது. இது ரொம்ப உயர்ந்த நிலை. இது அடையிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா இது நம்ம டெய்லி லைஃப் பேச்சுக்கு என்ன சொல்லுது? நம்ம எல்லாரும் அப்படி மாற முடியலனாலும் இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்? முக்கியமான பாடம் இருக்கு. நாம ஒவ்வொரு தடவை பேசும்போதும் நம்ம ஈகோ அதுல எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு கவனிக்கணும். நம்ம உண்மைய பேசுறோமா, பயனுள்ளதா பேசுறோமா, இல்ல நம்ம ஈகோவை திருப்திப்படுத்த பேசுறோமா? நம்ம வார்த்தை நம்மளையும் மத்தவங்களையும் எந்த பக்கம் கூட்டிட்டு போகுது? இந்த வேதாந்த கருத்து பேச்சோட அல்டிமேட் பொட்டென்ஷியலை காட்டுது. சாதாரண நிலையிலிருந்து ஞானிகளோட கவனமான நிலைக்கு போய் கடைசியா ஈகோ இல்லாத தூய்மையான வெளிப்பாடா மாறுறது. சரி, அப்போ இந்த பகுதியில இருந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய மெயின் பாயிண்ட்ஸை தொகுத்து பாத்திரலாமா? முதல்ல, நம்ம பேச்சு ஒரு மைக் மாதிரி, நல்லது கெட்டது ரெண்டையும் பெருக்கும். சோ பேசும்போது ரொம்ப பொறுப்பா இருக்கணும். ஆமா. ரெண்டாவது, நம்ம பேச்சு எப்பவும் மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்ன்ற அந்த கோல். அர்த்தமில்லாத தீய பேச்சுல சக்தியை வீணாக்க கூடாது. மூணாவது, ஞானிகளோட வழி. ஒன்னு நல்ல ஆக்கப்பூர்வமான பேச்சு, இல்லனா அர்த்தமுள்ள மௌனம். இது வார்த்தையோட மதிப்பையும் சுய கட்டுப்பாட்டையும் சொல்லுது. சரி. நாலாவது, அந்த ஆழமான வேதாந்த கருத்து. நம்ம அகங்காரத்தை தாங்கி போகும்போது நம்ம பேச்சே ஒரு உயர்ந்த சத்தியத்தோட வெளிப்பாடா மாற முடியும். இது பேச்சோட ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனை துறக்குது. இந்த பாடங்கள் எல்லாம் நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில பேசுறதோட எப்படி பொருந்துதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கா? நீங்க எப்ப பேசுறீங்க, எப்ப பேசாம இருக்கீங்க? உங்க பேச்சுல உங்க ஈகோ எந்த அளவுக்கு இருக்கு? உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இந்த ஆதாரம் நாம ஒரு வாய்க்கருவியா இருக்குன்னு சொல்லுது.
இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம பேசும்போது நாம ஏதோ ஒன்னு பிரதிபலிக்கிறோம், ஏதோ ஒன்னுக்கு குரல் கொடுக்கிறோம். கேள்வி என்னன்னா, நீங்க எதுக்கு வாய்க்கருவியா இருக்கீங்க? இல்ல யாருக்கு வாய்க்கருவியா இருக்கீங்க? ஆமா, இது முக்கியமான கேள்வி. நம்ம வாழ்க்கைகள் எதை சப்போர்ட் பண்ணுது? உங்க பேச்சு, உங்க வார்த்தை, உங்க வெளிப்பாடு இதெல்லாம் நல்லா பாசிட்டிவான பயனுள்ள சக்திகளுக்கு சப்போர்ட் பண்ணுதா? இல்ல தெரியாமலோ தெரிஞ்சோ நெகட்டிவிட்டிக்கு, அர்த்தமில்லாத விஷயங்களுக்கு, குழப்பத்துக்கும் சப்போர்ட் பண்ணுதா? சரிதான். நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில ஒரு மைக் தான். அந்த மைக்கை எதுக்கு யூஸ் பண்றோம், யாருடைய குரல் அது வழியா ஒலிக்க விடுறோங்கிறத செலக்ட் பண்றது நம்ம பொறுப்பு. இது அந்த ஆரம்பத்துல பார்த்த மைக் உருவகத்தையும் கடைசியா பார்த்த வேதாந்த கருத்தையும் இணைக்குது. நீங்க எதோட வாய்க்கருவியா இருக்க விரும்புறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.